ஆனால் கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சியே இல்லாத ஒரு சேனல்னால் இந்த வீரோ டாக்ஸு. இந்த சேனலை வந்து உண்மையிலேயே மக்கள் செருப்பை கொண்டே அடிக்கணும். இந்த சேனலுடைய உரிமையாளர் யார், இந்த சேனலில் பணியாற்றுறவங்க யார், அவ்வளோ பேரையும் நிப்பாட்டி பொதுமக்கள் கழட்டி அடிக்கணுன்ற ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணுற அலும்பும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் இவங்க சேனலை முதல்ல தடை பண்ணணும். காவல்துறை மூலமாக உங்கள் சேனலை தடை பண்ணி அதில் வந்த வருமானத்தை முதல்ல கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணணும். முதல்ல எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பண்ணுறாங்க. வட்டம் நானும் ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொதுமக்கள் நிறையா பேர் பார்ப்பாங்க, குழந்தைங்க பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க, வயசானவங்க பார்ப்பாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த வேலைக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாமே இவங்க. இந்த சேனல்லேருந்து அவனாவது எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் பேசட்டும், அவனை என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியை நான் கரெக்டாக கேட்பேன். ஏற்கனவே நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கு. இதில் இதுகளை ஃபுல்லாக கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு வானவில் நண்பர்களாம், இதுக்கு மூஞ்சிகளும் முகரக்கட்டைகளும் அவன் பொண்ணு கிடைக்காம எங்கெங்கேயோ போய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இருக்கிற பொண்ணுங்க ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நாசமாக போய்கிட்டு இருக்குதுக்கு ஒரு பக்கம். இதை ஒரு தெருவுக்குள்ளே மட்டும் இது இருந்துச்சுங்கன்னா அந்த தெருவை விட்டு வெளியில் வராது. இதை பற்றிய டீட்டெயில் இந்த சேனல்காரங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறோன்ற பேரில் இதை எடுத்து பப்ளிக் பண்ணி இதுக்கு ரொம்ப தெனாவட்டாக தெரியுதுங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள்கிட்ட ஒரு தப்பு இருக்குது. செல்ஃபோனில் தானே வந்து போகுதுன்னு நினச்சி அசால்ட்டாக இருக்காங்க. இதுகளை பார்க்குற எல்லாருமே, எல்லா பெண்களுமே இதே மாதிரி மாறணும், இதே மாதிரி பழக்கத்துக்கு போகணுன்ற எண்ணத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் பசங்க இருக்காங்க. இதுக பண்ணுற சேட்டையும் அலும்பும் பொதுமக்கள் எங்கே பார்த்தாலும் சரி இதுகள்லாம் செவ்வளோ சேர்த்து அடித்து பேசாமல் அடித்து விரட்டி விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் எங்கே இருக்குன்னு பார்த்து எதுக்கோ பொங்குற மகளிர் சங்கங்கள் இதுக்கெல்லாம் பொங்குறது கிடையாது. இதுக்குரிய பொதுமக்கள் மீது அக்கறை உள்ள எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அத்தனை கட்சிகள்லையும் இதுக்கு பொங்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பப்ளிக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்குறாங்க? யார்? ஒரு படத்தை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா கூட அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு முகரக்கட்டையிலும் மூஞ்சிகளும் பொண்ணும் சேர்ந்துக்குமா, ஆணும் சேர்ந்துக்குமா, அது என்னமோ பண்ணிட்டு போகுதுங்க. அதுகளை ஏன் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேட்டி எடுத்து அதை பார்த்து நான் ஒரு 10 பேர் கெட்டு போகிறதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் இந்த காம்பியன்ற பேரில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அதுக்கு முகரக்கட்டைகளும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்போ நாசமாக போகிறதுக்கான காரணமே இந்த மாதிரி சேனல்ஸ் தான். இந்த சேனல் மேலாம் உண்மையிலே வன்முறையான அப்படியே ஓப்பனாக தெரியுது எல்லாமே. இது மேலே காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு புகார் அளிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது உள்ளே போய் ஒரு பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காண்டி ஒரு புகார் அளித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசம். அதுவும் இந்த வீரா டாக்ஸி எப்போ பாரு ஒரு சின்ன சின்ன துணியை போட்டுக்கிட்டு இருக்க ஆளுகளை ஃபுல்லாக கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு சேனல் நடத்தணும்னா தாராளமாக நல்ல விஷயத்துக்கு நடத்தி எடுக்கலாமே. அதுக்கு பண்ணுற அலும்பும் அதுக்கு பண்ணுற பேச்சும் சேட்டைகளும் இதுகள்லாம் முதல்ல பப்ளிக்கில் நடமாடுறதே ரொம்ப மிகப்பெரிய தவறான செயல். இதுகளுக்கு எப்படி இவ்வளோ அப்ரூவ்டு கொடுத்து இதுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதுக பத்தாதுன்னு இந்த பக்கத்தில் இதுக வேறு இந்த மாதிரி நிறையா தெரியுதுங்க. என்னமோ பண்ணிட்டு போகுதுங்க, இந்த கர்மத்தையும் அங்கிட்டு பண்ணிட்டு போகுதுங்க. அதுக பாட்டுக்கு ஒரு ஏரியாவில் அது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் அதுகளை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறன்ற பேரில் எல்லாருக்கும் பப்ளிக் பண்ணுறதா நான் ரொம்ப கோவப்படுறேன். இதுகளை பார்த்து இப்போ எல்லாமே அது இஷ்டத்துக்கு வாழணும்னு நினச்சி இதுக்கெலாம் என்ன வயசு இருக்கும்? இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படியே பண்ணிட்டு தெரிஞ்சுங்கன்னா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பெற்ற பிள்ளைய பாவம் இல்லையா?